இரவு நேரத்தில் பல் துலக்குவது தான் மிக முக்கியமான ஒன்று. காலையிலையும் பல் விளக்கணும், தினம் இருமுறை பல் விளக்கணும். அதில் இரவு நேரம் பல் விளக்குறது தான் பல்லை தூய்மை செய்வது தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த பல் தேய்ச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. பல்லை தேய்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, நம்ம என்ன சொல்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான விளைவு தான் அங்கே நடக்கும். சிலர் சொல்கிறாங்க பல் தேய்ச்சியா அப்படின்னு கேட்பாங்க. பல்லை தேய்த்தியா? அப்போ பல்லு தான் தேஞ்சு போகும். அவர் அறியாமல் அவர் பல்லை துலக்கினாலும் பல் தேஞ்சு தான் போகும். அதனால் நாம் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனமாக பயன்படுத்தணும். பல் துலக்குனியா அப்படின்னு கேட்கலாம், பல்லை தூய்மை செய்தியா அப்படின்னு கூட கேட்கலாம். யார்கிட்டையும் நான் பல் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், பல் தேய்ச்சியா நீ இன்றைக்கி, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோமோ அறியாமையில் பேசினாலும் அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக தான் நம்முடைய செயலும் இருக்கும். அதனால் பல்லை தேய்க்க ஆரம்பிச்சிடும், அது தேஞ்சு போயிடும். அதனால் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக சொல்லணும். ஒரு வார்த்தையை அது உண்மையான பொருளை உணர்ந்து பேசணும். பேசினா தான் அதனுடைய நன்மைகளை நம்ம பெற முடியும். இதில் என்ன முக்கியம்னாக்கா, இரவு நேரத்தில் கண்டிப்பாக பல் விளக்கணும். ஏன்னா பகல் ஃபுல்லாக நம்ம உணவு உண்ணுகிறோம். அதுவும் இப்போ உள்ள இயந்திர அறிவியல் உலகில் மசாலா உணவுகள், இது எல்லாம் வெறும் சமைக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்றோம். பகல் முழுதும் சாப்பிட்றோம். அப்படின்னா இரவு நேரத்தில் அப்படியே தூங்குறோன்னு வைங்க, பல் விளக்காமல் தூங்குறோம் அப்படின்னா அந்த கிருமிகள் அப்போ தான் அது ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிடும். முழிச்சிருந்து பல்லை அரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தினம் முழுசும் காலையில், மதியம், இரவு அப்படி 3 வேளை நம்ம சாப்பிட்ருப்போம். இடையிடையும் நிறைய சாப்பிட்ருப்போம். இதில் இந்த உணவுகள் இதோட கழிவுகள் ஏதாவது கொஞ்சம் பல்லில் ஒட்டியிருக்கும், அதோட படலங்கள், அதில் நிறைய கிருமி இருக்கும். அந்த கிருமி நம்ம இரவு பல் துலக்காமல் நம்ம படுத்து தூங்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கிருமிகள் நம்மளை முழிச்சிருந்து ஆட்டம் போட்டு பல்லை அரிக்க ஆரம்பிச்சிடும். அது சொத்தை வருவதற்கு மிக முக்கிய காரணம் இரவு நேரத்தில் பல் விளக்காமல் இருப்பது மட்டும்தான் காரணம். பகல் வேளையில் பல் எல்லாருமே விளக்கிடுவாங்க, ஆனால் எல்லாருக்குமே சொத்தை வராமல் இல்லை. நிறைய பேருக்கு பல் சொத்தை விடுகிறது. ஆக அதுக்கு காரணம் இரவு நேரத்தில் பல் விளக்காமல் போவது தான் காரணம். அப்புறம் இனிப்பு சாப்பிட்டா வாயை கொப்பளிச்சிடணும், அது ஒன்று. இனிப்புகளை தவிர்ப்பது கூட நல்லது. அப்புறம் என்னென்னாக்கா, இந்த துவர்ப்பு திரிபலாதி சூரணம்னு ஒரு சூரணம் இருக்குது. அந்த சூரணத்தை வைத்து பல்லை ஃபஸ்ட்டு பல்பொடியை வச்சு ஈறுகளை தேய்த்து சுத்தப்படுத்த வேண்டும். ஈறுகளை தூய்மை செய்ய வேணும். அது நம்ம பேஸ்ட்டை வச்சுட்டு பல் விளக்குறோம் அப்படின்னா அதன் மூலம் ஈறுகளை தூய்மை செய்ய முடியாது. ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம பல் துலக்கிறோம் அப்படின்னா பற்களை மட்டும்தான் தூய்மை செய்ய முடியும். ஈறுகளும் முக்கியம். வாய்ங்கிறது என்னென்னாக்கா, பற்கள் மற்றும் ஈறுகள், அப்புறம் இந்த மேற்பகுதி, மேல் தாடையின் மேற்பகுதி, உட்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷ்ஷை வச்சு மட்டுமே, சிலர் என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷ்ஷை வச்சு மட்டுமே பல்லை விளக்குவாங்க, வாயை கொப்பளிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஈறுகளை சுத்தம் செய்ய மாட்டாங்க. அப்போ ஈறுகளை சுத்தம் செய்கிறதுக்கு இந்த பேஸ்ட் உதவாது, ப்ரெஷ்ஷும் உதவாது. ஈறுகள் மற்றும் அது பற்கள் அல்லாத பிற பகுதிகள், நாக்கு, ஈறு, அப்புறம் மேல்வாய், மேல் தாடைன்னு அந்த பகுதி, அந்த இடத்தெல்லாம் தூய்மை செய்யணுன்னாக்கா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏதாவது ஒரு பொடி தேவை. அதுக்கு திரிபலாதி சூரணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா திரிபலாதி சூரணம்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதை வச்சு ஈறுகள், வாய்ப்பகுதியை தூய்மை செய்யணும். பல் அல்லாத பிற பகுதிகளை தூய்மை செய்யணும். பல்லை கூட தூய்மை செய்யலாம். தூய்மை செஞ்ச பிறகு தான் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு, பற்பசையை வச்சு பல்லை துலக்கணும். இந்த ரெண்டு வேலை சேர்ந்தது தான் பல்லை தூய்மை செய்கிற வேலை. வெறுமனே ப்ரெஷ்ஷை வச்சுட்டு பேஸ்ட்டை வச்சுட்டு பல்லை மட்டும் துலக்கி விட்டு நாம் செல்வது நமக்கு சொத்தை வருவதற்கு இதுவும் காரணம். நம்ம 2 வேளை பல் விளக்குனா கூட நம்ம ஈறுகளை சுத்தம் செய்யாமல் 2 வேளையும் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சுட்டு பேஸ்ட்டை வச்சுட்டு பல்லை விளக்கிட்டு படுத்தா கண்டிப்பாக நமக்கு சொத்தை வரும். ஏன்னா நம்ம ஈறுகளை தூய்மை செய்யவில்லை, அப்புறம் நாக்கை தூய்மை செய்யவில்லை, அப்புறம் மேல் தாடையின் மேல் பகுதியை தூய்மை செய்யவில்லை. அதனால் நமக்கு சொத்தை வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பற்களை மட்டும் தூய்மை செய்தால் போதாது. பற்கள் தூய்மை என்பது 50% தான். மீதி 50% நாக்கு, ஈறுகள், அப்புறம் மேல் தாடை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை தூய்மை செய்யணும். இதை தூய்மை செய்தால் தான் சொத்தை வராமல் நம்மால் பாதுகாக்க முடியும், பற்களை பாதுகாக்க முடியும். ஈறுகளை, அதாவது பற்கள் அல்லாத, வாய்ப்பகுதியில் உள்ள பற்கள் அல்லாத பகுதிகளை தூய்மை செய்வதற்கு
கண்டிப்பாக பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு உதவாது. அதனால் நம்ம ஒரு பொடியை தேர்ந்தெடுக்கணும். மூலிகை பொடி, அந்த பொடி தான் திரிபலாதி சூரணம். அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த திரிபலாதி சூரணத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, கிராம்பை வந்து நல்லா பொடி பண்ணி பவுடராக்கி அதை அந்த பொடியோடு கலக்கணும். கிராம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, இந்த 3ஐயும் வந்து அந்த திரிபலாதி சூரணத்தோடு கலந்து அதை வந்து ஒரு பற்பொடியாக மாற்றணும். கிராம்பெல்லாம் கலந்துக்கணும். கலந்து இந்த 3, அதாவது திரிபலாதி சூரணம், கிராம்பு, கொஞ்சோண்டு உப்பு, இது 3ஐயும் சேர்ந்து அந்த பொடியை வச்சு ஈறுகளை தூய்மை செய்வதற்கு நம்ம பயன்படுத்தணும். அந்த பொடியை ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு கொஞ்சோல தண்ணி வாயில் ஊற்றிட்டு கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொப்பளிக்கணும். அப்படி கொப்பளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈறுகளை தூய்மை செய்துவிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து பற்பசை கொண்டு ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு பல்லை தூய்மை செய்ய வேண்டும். இந்த 2ம் சேர்ந்து செஞ்சிட்டாலே நமக்கு என்ன ஆகும்னாக்கா சொத்தை என்பது வராது. அப்புறம் அவ்வப்போது என்ன பண்ணணுன்னாக்கா வேப்பம் குச்சியை மென்று துப்பணும். அது வந்து நீங்கள் காலையில் கிடையாது, காலையிலையும் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம், எப்போ வேணாலும். எப்போ நீங்கள் வேப்பங்குச்சியை பார்க்குறீங்களோ வேப்ப மரத்திலிருந்து ஒரு குச்சியை உடைத்து கொண்டு அதை கடித்து மென்று துப்ப வேண்டும். அதன் மூலம் என்ன ஆகுனாக்கா அந்த கசப்பு போயிட்டு தொண்டையில் இருக்கிற அடிப்பகுதியில் இருக்கிற கிருமிகள் அடங்கிய அந்த சளி படலத்தை அது வெளியே கொண்டு வரும். வாய்ப்பகுதியில் உள்ள கிருமிகளை கொன்றுவிடும். இது வந்து வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பண்ணணும். ஒரு பற்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், வாய்ப்பகுதி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வந்து இந்த வேப்பங்குச்சியை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும் வாரம் ஒரு முறை. அதுமாதிரி வாரம் ஒரு முறை வந்து ஆலங்குச்சி, இந்த மாதிரி அப்புறம் வாரம் ஒரு முறை நாயுருவி வேர் அல்லது அடிப்புற தண்டு பகுதி, அந்த மாதிரி இப்படி பற்களுக்கு நன்மை செய்கிறவற்றை வாரம் ஒரு முறை வாரம் ஃபுல்லாக வந்து வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சிட்ருக்கூடாது. வாரம் ஃபுல்லாக நிறைய இருக்குது பற்களுக்கு நன்மை தருகிற விஷயம். நல்ல மூலிகை அதுவெல்லாம் நிறைய இருக்குது. பல்லை துலக்குவதற்கு இயற்கையில் நிறைய பொருட்கள் இருக்குது. அதனால் வந்து வாரம் அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 7 நாளும் நம்ம வேப்பங்குச்சி வச்சே தேய்ச்சிட்ருக்கூடாது. ஒரு நாள் வேப்பங்குச்சி, ஒரு நாள் ஆலங்குச்சி, 7 நாளும் ஒரு நாள் வேப்பங்குச்சியை வச்சு பல் துலக்க வேண்டும், ஒரு நாள் ஆலங்குச்சியை வச்சு பல் துலக்க வேண்டும், இன்னொரு நாள் வந்து நாயுருவி வேரை வைத்து பல் துலக்க வேண்டும், இன்னொரு நாள் வேறு ஏதாவது வழிமுறையை பின்பற்ற வேண்டும். மஞ்சள் தூள், அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் அதில் வந்து வேறு ஏதாவது பொடியை சேர்த்து வச்சு தேய்க்கணும் வாய்ப்பகுதியை. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். சுழற்சி முறை நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் பண்ணால் தான் அந்த வாய்ப்பகுதி பற்களை வந்து நம்ம சொத்தை வராமல் பாதுகாக்க முடியும். பல் இல்லைன்னா அவ்வளோதான், நம்பிக்கையே போயிடும். ஒரு வயசுக்கு கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு பல்லை வந்து விழாமல் பார்த்துக்கணும். பல் போயிடுச்சா அப்புறம் அவ்வளோதான், வாழ்க்கை வந்து நரகமாக மாறிடும். முதுமை ஆரம்பித்து விடுகிறது என்று பொருளாகிறது. எப்போ முதுமை ஆரம்பிக்குதுன்னா பல் போகும்போது தான் முதுமையே ஆரம்பிக்குது. பல் விழாமல் பார்த்துக்கணும். அதனால் சிகரெட் பிடிக்கக்கூடாது. இளமையில் சிகரெட் பிடிக்கக்கூடாது. நீங்கள் சிகரெட்டு இப்போ பிடிப்பீங்க, ஆனால் ஒரு 30 வயசில் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சிகரெட் பிடிக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் பிடிக்கிறீங்க, அப்புறம் விட்டுட்டீங்க, 40 வயசில் நீங்கள் விட்டுட்டீங்க. அதோட பின்விளைவு எங்கே வரும்னா ஒரு 60 வயசில் உங்களுக்கு பல் விழ ஆரம்பிச்சிடும். நீங்கள் 30 வயசில் பிடிக்கிற சிகரெட்டு ஒரு 5 வருஷம் 4 வருஷம் பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பிற்காலங்களில் முடி கொட்ட ஆரம்பிக்கும், கொட்ட ஆரம்பிச்சிடும். நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால தான் இந்த பல் வந்து விழுவதற்கு காரணம். நரம்பு மண்டலம் அந்த அளவுக்கு உறுதியாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் பல் வந்து கொட்டுவதற்கு விரைவில் கொட்டுவதற்கு காரணம். அது காரணம் இந்த சிகரெட் பிடிக்கிறது, சூடாக டீ குடிக்கிறதுல கூட ஒரு முறை இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், டீ குடிக்கும்போது என்ன பண்ணுறோம், உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது, அந்த இடத்துல டீயை ஊற்றுறோம் சூடாக. இது வந்து நம்ம டீ குடிக்கும்போது என்னென்னா நாக்கில் தான் அந்த டீயை கொண்டு ஒரு தேநீர் குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது. அடிக்கடி சூடாக குடிக்கும்போது என்ன ஆகுன்னா அதுவும் வந்து பற்களின் வேர்களை ரொம்ப பாதித்து பற்கள் விரைவாக விழுவதற்கு அதுவும் ஒரு காரணம். சூடாக ஊற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோட நரம்பு மண்டலம் பாதிக்கத்தானே செய்யும். அது வந்து பொத்து போயிடும், அந்த இடம் வெந்து போயிடும்.
இப்படி தினம் தினம் டீ குடிக்க குடிக்க அது வெந்து போயிட்டே இருக்கும். அதனால் வந்து அதோடய வேர்கள் பாதிக்கப்பட்டு விரைவில் வந்து முன்பக்கத்தில் இருக்கிற பற்கள் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எப்போ டீ குடித்தாலும் மிதமான சூட்டில் தான் டீ குடிக்கணும். அதுவும் டீ குடிக்கும்போது என்னென்னா அந்த கீழ் உதட்டிற்கும் அந்த பற்களுக்கும் இடையில் அந்த டீயை ஊற்றக்கூடாது. டீனா முதல்ல தேநீர் தான், டீயை குடிக்கக்கூடாது தான். டீனா என்னென்னா தேநீர்னு வச்சுக்கோங்க, மூலிகை தேநீர். இஞ்சி டீ, லெமன் டீ, அதை தான் நான் சொல்கிறேன். சூடாக எதை குடித்தாலும் நீங்கள் அதை குடிக்கும்போது கீழ் உதட்டிற்கும் கீழ் வரிசை பற்களுக்கும் இடையே அந்த இடைவெளியில் ஊற்றக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்படி ஊற்றாமல் நாக்கில் அதை வந்து சுவைக்கணும். நாக்கில் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தேநீரை குடிக்கிறீங்கனாலும் அந்த தேநீர் வந்து நாக்கில் தான் படணும். நாக்கில் பட்டு அது சுவைக்கப்பட வேண்டும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா கீழ் உதடு, அப்புறம் கீழ் வரிசை பற்கள், கீழ்த்தாடை பற்கள், கீழ்த்தாடை முன்பற்களுக்கும் கீழ் உதட்டிற்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் வந்து டீயை ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்போ சூடாக டீ குடிக்கிறதுனால பற்களுடைய வேர்கள் வந்து பாதிக்கப்பட்டு நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா பற்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் பற்களை வந்து உறுதியாக வச்சுக்கணும். பற்களை உறுதியாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை, வாழ்வதற்கான உற்சாகம் கிடைக்கும். ரொம்ப இல்லைன்னா பயம் வந்துடும், மரண பயம் வந்துடும். அவ்வளோதான், பற்கள் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். முதுமை வந்து நான் வந்து இனிமேல் போகின்ற காலம் வந்து சாவதற்கான காலம், நாட்களை எண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்.